வணக்கம். நான் கவிதா. வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சு. லாங் வீடியோ போடுறதுக்கு டைமே இல்ல. இப்போ ஒரு சின்ன வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இருக்கும். என்னோட பையன் சின்னவன் ஸ்ரீவர்ஷனுக்கு சைக்கிள் வச்சுருந்தான். அவனுக்கு சைக்கிள் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தோம். சைக்கிள் எப்போவுமே நம்ம விளையாடுறது தானே. யூஸ்வலாக எல்லாருக்குமே சைக்கிள் வாங்குறது தான். ஏதாவது புதுசாக வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருந்தோம். அப்போ தான் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இந்த கடை நான் பார்த்துருந்தேன். சரி, தெரிஞ்ச கடையாக இருக்குது, தெரிஞ்ச அட்ரஸாக இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த கடைக்கு போயிருந்தோம். ரொம்ப போனோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே குட்டி குட்டி வண்டி, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு வரைக்கும் ஓட்டலாம் எல்லா வண்டிகளும். அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயசுலேருந்தே 10 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் வண்டிலாம் இருக்குது. சின்ன பசங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. நமக்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி வண்டிலாம் கிடைக்கலையே அப்படின்ட்டு. அப்படியே கிடச்சிருந்தா கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஆசை, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அந்த மாதிரி. இப்போ குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்றாங்க, நம்ம வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அதனால் சரி, இந்த கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். நிறைய வண்டிகள் இருக்குது. அது பாருங்கள், ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்குது. நம்ம பெரியவங்க ஓட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்கூட்டி தான் இது. அதே மாதிரி தான் இது பேட்ரி, எல்லாமே பேட்ரி வண்டி தான் இது. மேனுவல்லாம் கிடையாது, எல்லாமே பேட்ரி தான். ஜீப் எல்லாம் இருக்குல்ல, அது ரிமோட் கண்ட்ரோல். அது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ரிமோட் வச்சுக்கிட்டு அதை பசங்கக்கிட்ட கொடுக்கலாம். வண்டி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. அதே மாதிரி இந்த வண்டியெல்லாம் கூட சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. கீர் வண்டி இருக்குது இல்லையா நம்ம பைக்கில், அதே மாதிரி தான் கீர் வண்டி மாதிரி தான் இருக்குது இது. அப்புறம் ஹார்ன் இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது, அப்புறம் ப்ளூடூத் இருக்குது, கனெக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். நம்ம பெரியவங்க ஓட்டுற வண்டி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா வண்டியுமே எதை எடுக்கலான்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. 1500 ஸ்டார்ட் ஆகுது. அதில் எனக்கு பார்த்திங்கன்னா, நான் கார் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி, கார் வாங்கினா 2 பேரும் விளையாடுவாங்க, ஸ்ரீராம் ஸ்ரீவர்ஷன் 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு தான் நான் கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்ரீவர்ஷன் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பைக்கு, அதே தான் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். அந்த ரெட் கலர் பைக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, நாங்கள் பொருட்காட்சி போயிருந்தோமா, அங்கே பைக் ரைடு வச்சுருந்தாங்க. ஸ்ரீராமும் ஸ்ரீவர்ஷனை பைக் ரைடு அமுச்சு விட்டோன்னா, அப்போது ஏதோ பட்டன் அழுத்திட்டான் ஸ்ரீவர்ஷன். அந்த பைக்கு போய் மோதிடுச்சு. அதை பயந்துட்டுக்கிறான். அதிலேருந்து அவன் இங்கே இன்னும் ஞாபகம் வச்சுட்ருக்கான். இந்த பைக்கை பார்த்து, இந்த காரை பார்த்தோன்னே ஃபாஸ்ட்டாக போயிடும், இது ஃபாஸ்ட்டாக போயிடும், இது வேணாம் அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு இருந்தான். சரி, ஓகே, அவன் குழந்தை பயப்படுறான், வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கார் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, பைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எந்த பைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தோம். எது வாங்குறது, எது வேண்டான்னு விடுறது அப்படின்னே தெரியல. ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. எதை வாங்குறது, எதை விடுறதுனே தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது எல்லா பைக்குமே. ப்ரைஸே ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது. ரேட்டு நம்ம கேட்டால் கொஞ்சம் குறைச்சியும் கொடுப்பாங்க. பாருங்கள், பைக்கு, ஜீப்பு எல்லா வகையான ஜீப்பும் இருக்குது, காரும் எல்லா மாரி 2 பேர் உட்காந்து ஓட்டுற மாதிரியும் இருக்குது, ஒருத்தங்க ஓட்டுற மாதிரியும் இருக்குது. பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களே தான் ஓட்டணும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டு கிடையாது, ஸ்லோவாக தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஜீப் எல்லாம் ஓட்டணும், ஜீப்பு, காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். பசங்க பைக்கில் உட்கார வச்சு, ஜீப்பில் உட்கார வச்சுட்டு நம்ம ரிமோட் வச்சுக்கணும். அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி பைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. நம்ம நடந்து போவோம் இல்லையா, அந்த ஃபாஸ்ட்டாக தான் போவோம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரேட்டு நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில். ஆனால் ரேட்டெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ரேட்டெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இங்கே. அதனால் நீங்கள் போய் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே ஜீப்லாம் 6000 7000 அந்த மாதிரி தான் இருக்குது. 5000லேருந்து ஜீப் இருக்குது. 5, 6, 7, 8, 9லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பைக் பார்த்திங்கன்னா ஆர்என்பின்னு நினைக்கிறேன், அது 15,000 சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க ஓட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி இதுவும் பைக்கு தான். இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது.
எல்லாமே சூப்பராக இருக்குது. எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரியல. எங்களுக்கு என்னென்னா எல்லாமே அள்ளிட்டு வந்துடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்ரீவர்ஷன் பார்த்திங்கன்னா காரே அவனுக்கு பிடிக்கல, பைக்கே தான் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரசைவாக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த கார் தான் நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு வந்து அந்த காரே பிடிக்கவே இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டான். இந்த பைக்கே தான் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் அவன். இதான் வேணும் இதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பைக்கை விட்டு அவன் நகரவே இல்லை. இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரசைவாக்கத்தில் தான் இருக்குது. புரசைவாக்கத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புரசைவாக்கம் பிரிட்ஜுக்கிட்ட சரவணா ஸ்டோர் தெரியும் இல்லை? சரவணா ஸ்டோர் வந்து எல்லாருமே போயிருப்பீங்க. புரசைவாக்கத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோர் போயிருப்பீங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த சரவணா ஸ்டோர்லேருந்து லெஃப்ட்டில் வரணும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு 2-3 கடை பக்கத்தில் தான் இந்த ஸ்டோர் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் நாங்கள் ஃபைனலாக நாங்கள் வாங்கினது. இது வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கீழே இருக்குது பாருங்கள், ரெட் கலர். இது தான் வந்து இதை அழுத்துனா நம்ம மிஷினில் அழுத்தணும் இல்லையா, அந்த மாதிரி அதை அழுத்துனா வண்டி போகும். அப்புறம் பாருங்கள், ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஆன் பண்ணுறது. வண்டியை ஆன் பண்ணி விட்டோம்னா அப்புறம் இன்னொரு பட்டன் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி முன்னாடி அழுத்தினோம்னா முன்னாடி போகும், பேக்கில் அழுத்தினோம்னா வண்டி வந்து பேக்கில் வரும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா மியூசிக் இருக்குது, அப்புறம் ஆர்என் இருக்குது, அப்புறமா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். இந்த வண்டி தான் ஃபைனலாக நாங்கள் வாங்கினது. இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரே நாள்லேயே ஸ்ரீவர்ஷன் வந்து இந்த வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே கற்றுக்கிட்டான் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டி. இதான் ஃபைனலாக நாங்கள் வாங்கினது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.